மொய்த்தவென் தீவினையால் பல்லுடல் தொறும் மூத்து அதனால் எய்த்தொழிந்தேன் முனநாள்கள் எல்லாம் இன்று கண்டு பொய்த்தவம் போற்றும் புலைச் சமயங்கள் நிலத்தவிய கைத்த மெய்ஞானத்து ராமானுஷன் என்னும் கார் தன்னையே. ராமானுஷன் என்னும் கார் தன்னையே. இங்கே ராமானுஷனை மழைமேகமாக கொண்டாடுகிறார் திருவரங்கத்து அமுதனார். பிரபன்ன காயத்ரியான ராமானுஷ நூற்றந்தாதி என்னும் இந்த உத்தமமான திவ்ய பிரபந்தத்தில் முன நாள்களெல்லாம் மொய்த்த வெண்தீயால் சுவாமி இது பரியந்தம் எத்தனையோ விதமான ஜென்மாக்கள் எவ்வளவோ சென்று சென்று ஜென்மம் கழிப்பான் என்று ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தான் என்ற பரமாத்மா நமக்கு எத்தனையோ விதமான தேகங்களை எல்லாம் கொடுத்தான். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தம் என்று இந்த தேகத்தினுடையதான பிரயோஜனம் என்ன, அவனுக்காக அவனிடத்தில் அர்ப்பிக்க வேண்டியிருக்க அதனுடைய உயர்ந்த உபயோகத்தை தெரிந்து கொள்ளாமல் பிரயோஜனத்தை தெரிந்து கொள்ளாமல் எங்கெங்கோ எப்படியெல்லாமோ தெரிந்து 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 நரகாதி ஹேத்துவான நரக்கம் முதலானவற்றை அடைவதற்கு கொடியதான வல்வினைகள் என்ன உண்டோ இவை அனைத்தையும் நாம் நிறுத்தாமல் செய்து கொண்டே வந்தோம். ஆழ்வார் சாதிப்பார், பாவமே செய்து பாவியானேன் என்று சாதிப்பார். பல் உடல் தோறும் ஐயா ஒன்றா இரண்டா எத்தனை தேகங்கள், எத்தனை விதமான பிறப்புகள். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் ஜனனி ஜடரே சயனம் என்பாரே சங்கர பகவத்பாதர். அதுபோன்று பிறப்பது இறப்பது மறுபடியும் தாயினுடைய கருவிற்குள்ளே சென்று இருப்பது என்பதாக மாறி 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 உழன்று 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 எய்த்து ஒழிந்தேன். தாபத்திரயம் ஆத்தியாத்மிகம் ஆதிதெய்வீகம் ஆதிபௌத்திகம் என்பதான மூன்று விதமான தாபங்களினாலே அப்படியே அந்த கொடிய வெம்மையினாலே வருத்தெடுக்கப்பட்டேன் சுவாமி. அது தவிர பிரத்யட்சமாக இந்த பிறவியிலேயே அசாஸ்திரியமான காரியங்கள் என்ன உண்டோ, சாஸ்திரங்கள் எவையெல்லாம் செய்யக்கூடாது என்பதாக சொல்லுகின்றனவோ அந்த காரியங்கள் ஒன்றா இரண்டா கணக்க வைத்துக் கொள்ள அவற்றை நான் நிறைய செய்திருக்கிறேன். புலை சமயங்கள் நிலத்து அவிய. அப்பொழுது சாஸ்திரம் வகுக்காத, சாஸ்திரம் விலக்கிய வழியில் செல்வது மட்டுமில்லாமல் எம்பெருமானே பரதெய்வம் என்னும் நிச்சயம் இல்லாதவனாக, பரமாத்மாதான் சர்வதெய்வம், அவனை தவிர்த்து வேறு யாரும் நமக்கு புகழ் இல்லை, நாராயணனை நமக்கே பறை தருவான் என்னும் அந்த நிச்சயம் இல்லாமல் நீச்சப்பிறவி எடுத்திருக்கக்கூடியதான நான் என்னை போன்றே சம்சார பந்தத்தில் கட்டுண்டு இருக்கக்கூடிய யார் யாரையோ பெரும் தெய்வங்களாக நினைத்து அவர்கள் காலிலெல்லாம் விழுந்தேனே சுவாமி. அவர்களையெல்லாம் நான் கொண்டாடினேன், அவர்களுக்கு பிரீத்தி செய்தேன். ஆனால் எங்கள் ராமானுஷன் அவதாரம் செய்து புலை சமயங்கள் நிலத்து அவிய கைத்த மெய்ஞானத்து ராமானுஷன் என்னும் கார். ஆம், நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டன என்பதாக அந்த சித்தாந்தங்களோ அல்லது மதங்களோ அல்லது சம்பிரதாயங்களோ எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள். ஜட்டமதி பகுலேஸ்பின்னு தெய்வகோபாத் ஜனித்வா ஜகதி நிரபராதே ஜாத நிர்வியாஜ வீராக கதி கதி கலஹார்த்தம் கிளிப்த சித்தாந்த பேதாக என்று அவரவர்கள் மனம் போனபடி இட்டு கட்டி கொண்டு இருக்கக்கூடியதான தத்துவங்களையோ கதைகளுடைய மாறாட்டங்களையோ எல்லாம் உணர்ந்து இப்பொழுது அந்த தாபத்திலிருந்து நான் விடுதலை பெறுவதற்காக, அந்த தாபத்திலிருந்து நான் வெளியேறுவதற்காக ராமானுஷன் என்னும் காரு தன்னை கண்டுயிந்தேன். மழை மேகம் கடும் கோடையில் வருத்தமுற்று அந்த வெம்மையினாலே உடம்பு வெந்து போய் எங்காவது நமக்கு நிழல் கிடைக்குமா, எங்காவது நமக்கு ஒதுங்குவதற்கு நிழல் கிடைக்குமா என்று தேடி தேடி களைத்து போன ஒருவனுக்கு திடீரென்று கருத்த மழை மேகம் சூரியனை மறைத்து நல்ல குளிர்ந்ததான மழை பொழிந்தது என்றால் அவன் எவ்வளவு ஆனந்தத்தை அடைவான். அவனுக்கு எத்தகையதொரு ஆனந்தம் உண்டாகும், எத்தகைய மகிழ்ச்சி உண்டாகும். அதுபோன்று தான் சுவாமி இந்த சம்சாரம் என்னும் பெரும் சமுத்திரத்தில், சம்சாரம் என்னும் பெரும் சாகரத்தில் நான் திண்டாடி சிக்கி தவித்து திளைத்திருக்கும் பொழுது, பெரும் அக்னியில் கொளுத்தப்பட்டவனாய் நான் தவிக்கும் பொழுது எங்கள் ராமானுஜன் என்னும் மழைமேகத்தை அணுகினேன். அந்த மழை மேகத்தை கண்டுகொண்டேன். அந்த மழை மேகம் கருணை என்னும் தண்ணீரை பொழிகின்றதே. இனி நிதியை பொழியும் முகிலென்று நீச்சருதம் வாசல் பற்றி துதிகட்டுலகினில்
துவள்கின்றிலேன்கினி. யாரையோ இந்திரன், யாரையோ சந்திரன், நீதான் பராத்தரன், நீதான் சர்வேஸ்வரன், நீதான் மன்மதன் என்று கேவலம் இந்த உடுத்தும் வஸ்திரத்திற்காக, உடுக்கக்கூடிய ஒரு கவலம் ஆகாரத்திற்காகவும் அவர்களையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு அவர்களையெல்லாம் சன்மானித்து பகுமானித்து இப்படியெல்லாமா பேசிக் கொண்டிருப்பேன்? சீச்சி, இனி மாட்டேன். என் ராமானுஷனை அடைந்த பிறகு எனக்கு என்ன அல்லல்? என் ராமானுஷனை நான் சார்ந்த பிறகு, அவருடைய அருளுக்கு இலக்கான பிறகு எனக்கு என்ன சுவாமி குறை? முதலியாண்டான் அழகானதொரு வாக்கியம் அருளி செய்கிறார். ஒரு மலையிலிருந்து ஒரு மலையில் தாவும் சிம்ம சரீரத்தில் ஜந்துக்களைப் போலே ஸ்ரீபாஷ்யகாரர் சம்சாராதிலங்கனம் பண்ண அவருடன் உண்டான குடல் துவக்காலே நாமும் உத்தீர்ணராய்ப்போந்தோம். சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இந்த வார்த்தையினுடைய உண்மை பொருளை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். அதாவது பகவத் பரதந்திரன், பாகவத பரதந்திரன் என்பதாக இரண்டு வகை உண்டு. பகவானுக்கே ஆட்பட்டு இருத்தல் ஒரு நிலை, பாகவதோத்தமர்களுக்கு ஆட்பட்டு இருத்தல் மற்றொரு நிலை. உதாரணத்திற்கு பரதாழ்வான், சத்ருக்னாழ்வான், இவர்கள் இருவரை வைத்துக் கொள்வோம். பரதன் ராமனே எல்லாம், ராமனே எல்லாம், எனக்கு ராமன் தான் எல்லாம் என்பதாக ராமனையே நினைத்திருந்தான், ராமனிடத்திலேயே பக்தி பூண்டிருந்தான். ஆனால் சத்ருகுணன் பரதனுக்கே ஆட்பட்டு இருந்தான். தான் பரததாசனாக இருத்தலைத்தான் சத்ருகுணன் விரும்பினான். இதைத்தான் மதுரகவியாழ்வார் காட்டினார் என்பதை கீழே பல உபன்யாசங்களில் பார்த்திருக்கிறோம். துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கே என்பார் சுவாமி தேசிகன். இன்பத்தில் இறஞ்சுதலில் இசையும் பேற்றில் இகழாத பல்லுறவில் ராகம் மாற்றில் தன் பற்றில் வினை விலக்கில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் அன்பர்க்கே அவதரிக்கும் மாயன் நிற்க அருமறைகள் செய்தான் தாளே கொண்டு துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கே. இது நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களுடைய தன்னேற்றத்தை உணர்ந்து நம்மாழ்வாருக்கு ஆட்பட்டு தேவுமற்றறியேன் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே அருள் கொண்டாட மடியவர் என்பது அருளினான் அவ்வரமறையின் பொருள் என்பதாக நம்மாழ்வார் விஷயமாக நம்ம மதுரகவியாழ்வார் செய்த 10 பாசுரங்களுடைய அர்த்த விசேஷத்தை ஒரே பாசுரத்தினாலே சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் காண்பிக்கிறார். அப்படி 10 பாசுரங்களுடைய அர்த்த விசேஷத்தை காண்பிக்கும் பொழுது மதுரகவியாழ்வாரை கொண்டாடுகிறார். எப்படி தெரியுமா? இந்த மதுரகவியாழ்வார் துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கே. துன்பற்ற மதுரகவி, மதுரகவியாழ்வார் துன்பற்றவர். என்ன சுவாமி சொல்லுகிறீர்? மதுரகவியாழ்வார் துன்பற்றவர் என்றால் நம்மாழ்வாருக்கு துன்பம் உண்டா? இருக்கலாமே. அது எப்படி? நம்மாழ்வாருடைய துன்பத்தினால் அன்றோ அவர் கதறி கதறி ஒரு நாள் காணவாராயே காணுமாறு அருளா என்னும் கங்குலும் பகலும் கண் துயில் அறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் என்பதாகவும் அருளி செய்தார். எங்காவது மதுரகவியாழ்வார் அழுதாரா பாருங்களேன். பகவானை ஆசிரித்து பகவானை சேவிக்க வேண்டும், அந்த பகவானுடைய சரணாரவிந்தத்தில் தான் தலை சாய்க்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு அப்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று பேராவல் கொண்டதான நம்மாழ்வார் பட்ட பாடு என்ன? மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நேம நமதன்யானாம் என்று நம்மாழ்வாரையே தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் எல்லாமுமாக நினைத்திருந்ததான மதுரகவியாழ்வார் அடைந்த ஆனந்தம் என்ன பாருங்களேன். பரதன் ராமனை ஆசிரியத்திருந்தான். ஆனால் பரதனுக்கு சித்தித்தது என்ன? கடைசியில் பழியும் பாவமும் பெற்றான். பாசமகாகவி தன்னுடைய நாடகத்தில் காண்பிக்கிறார். பிரதிமா நாடகத்தில் பிதுகு பிராண பரித்தியாகம் மாதுரைஸ்வரியுக்தராம் ஜேஷ்ட பிராத்த பிரவாசம் த்ரீன் தோஷான் கோபிதாசதி. எந்த விதமான குற்றமும் செய்யாமல் எதுவுமே தெரியாமல் பரதன் 3 விதமான பாபங்களுக்கும் பழிக்கும் ஆளானான். தந்தையார் உயிரை விடுத்தது, தாயார் ராஜ்யத்திற்கு பேராசை கொண்டது, தமையனார் காட்டிற்கு சென்றது. இப்படி உண்டான 3 பாபங்கள் பரதனுக்கு ஏற்பட்டன. மத் பாபமேவாத்திர நிமித்தமாசீத் என்று பரதன் ஓ என்று கதறி எழுதானே. ராமனிடத்தில் பக்தி பண்ண பரதனுக்கு எத்தனையோ விதமான சங்கடங்கள் துன்பங்கள் உண்டாயிற்று. ஆனால் சத்ருக்னன் அங்கே துயரமுற்றானோ?
பரதனுடன் சேர்ந்திருந்த சத்ருகனுக்கு எங்காவது துயரம் என்பதாக ராமாயணத்தில் உண்டோ? கச்சதா மாதுலுகுலம் பரதேன ததானகா சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா என்று அயோத்தியா காண்டத்தை ஆரம்பிக்கும் பொழுதே உடையவன் உடமையை எடுத்துச் செல்லுமா போலே பரதாழ்வான் சென்றான் தன்னுடைய மாதுலர் மாமாவான யுதாஜித் வீட்டிற்கு, கேகே ராஜா வீட்டிற்கு. உடன் சத்ருக்னனும் சென்றார். அப்பொழுது பகவத் பரதந்திரன் பரதன், பாகவத பரதந்திரன் சத்ருக்னன். பகவத் பக்தி பூண்டவர் நம்மாழ்வார், நம்மாழ்வாரிடத்தில் பக்தி பூண்டவர் மதுரகவியாழ்வார். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்மாழ்வார் காட்டிய வகையில் நாம் இருந்து விட்டோமேனால் நமக்கு துன்பம் என்பது ஏற்படாது. ராமானுஜருடைய கட்டளைகள் 5. அந்த கட்டளைகளில் கடைசியாக சொல்லும் பொழுது இவன் தன்னை சார்ந்தவன் என்று அபிமானித்திருக்கும் ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் பக்கலிலே வர்த்தித்தல் என்று சாதிக்கிறார். அதாவது, நீ யாரப்பா, நீ யார் என்று கேட்டால், அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் அந்த சுவாமியுடன் இருக்கிறேன், அடியேன் அந்த சுவாமியின் சம்பந்தத்தை பெற்றவன் என்று தன்னை குறித்து சொல்லும் பொழுது தான் எந்த மகனீயருடைய சம்பந்தம் பெற்றிருக்கிறோமோ அதை சொன்னாலேயே போதுமானது. அதனாலேயே அவனுக்கு எல்லா விதமான மங்கள சித்தியும் உண்டாகிறது. ஆகையால் பகவத் பக்தி செய்வதை விட பாகவத பக்தி செய்வதுதான் மதிப்புமிக்கது, சிறப்பாக திகழக்கூடியது என்பது ராமானுஜ சம்பிரதாயம். இதற்குத்தான் என்ன சொல்லுகிறார்கள்? பாகவத பரதந்திரன் என்று சொல்லுகிறார்கள். ஆச்சாரிய நிஷ்டன், அதாவது ஒரு ஆச்சாரியனை அவன் சார்ந்து இருப்பவன் என்பதாக. சரி, ஒரு மலையிலிருந்து ஒரு மலையில் தாவும் சிம்ம சரீரத்தில் ஜந்துக்களைப் போல என்று முதலியாண்டான் அருளிச்செய்தார் அல்லவா? அதன் பொருள் என்ன என்பதையும் நாம் நன்கு அனுபவித்து ரசிக்கலாம். ராமானுஜ சம்பிரதாயத்தின் சீர்மையை உணர்ந்து அந்த சம்பிரதாயத்தை போற்றி புகழலாம்.